ஒரு இளம் இளைஞன் அர்ஜுன் எப்போதும் தனது கைபேசியில் மூழ்கியிருக்கிறான். சமூக ஊடகங்களை அணுகிக்கொண்டு, வீடியோக்களை பார்த்துக்கொண்டு, தொடர்ச்சியாக உரையாடிக் கொண்டிருக்கிறான். அவரது பெற்றோர் அவரது எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்படுகிறார்கள். ஆனால் அவருக்கு அத்தனை முக்கியமில்லை. ஒருநாள் முக்கியமான தேர்வுக்கு தயாராகும்போது தான் படித்ததையெல்லாம் மறந்துவிட்டதை உணர்கிறான். பதற்றம் ஏற்படுகிறது. ஆனால் கைபேசி பழக்கம் இன்னும் அதிகமாகிறது. அப்போதுதான் திருப்புமுனை. அவனுடைய நண்பன் அவனிடம் சவால் விடுகிறான். ஒரு வாரம் கைபேசியை தவிர்த்து வாழ்ந்து பாரேன். அர்ஜுன் தயங்குகிறான், ஆனால் ஏற்கிறார். முதல் நாள் மிகவும் கடினமாக இருக்கிறது. இரண்டாம் நாளில் அவன் மிகுந்த பதற்றத்தில் இருக்கும். ஆனால் மூன்றாம் நாளுக்குள் ஆச்சரியமான மாற்றம். அவன் கவனம் செலுத்தத் தொடங்குகிறான். படிப்பை அனுபவிக்கிறான். படித்ததை நினைவில் வைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறான். இறுதியாக தேர்வு நாளில் அவன் நம்பிக்கையுடன் எழுதுகிறான். தனது நேரத்தை எவ்வளவு வீணாக்கினானோ என்பதை உணர்கிறான். மேலும் கைபேசியை இனிமேல் ஒரு குறுக்கீடாக அல்ல, ஒரு கல்வி கருவியாக பயன்படுத்த முடிவு செய்கிறான்.